ஒரு நாட்டுல ராம் சிங் அப்படின்ற மன்னர் இருந்தாரு. அவரோட ஆட்சியில் மக்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போட வாழ்ந்தாங்க. எந்த பிரச்சனையும் மக்களை நெருங்க விடாம நல்லாட்சி கொடுத்தாரு. ஆனா அவரே ஒரு நாள் தீவிர உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டாரு. அமைச்சருங்களா என்ன செய்யறதுன்னு தெரியாம தன்னோட அரண்மனை ஜோசியர்கிட்ட வழி கேட்டாங்க. நம் மன்னரை காப்பாற்ற வேற வழியே இல்லையா ஜோசியரே? அது எவ்வளவு கடினமா இருந்தாலும் நாங்க பண்ண தயாரா இருக்கோம், சொல்லுங்க. இதுக்கு ஒரே வழி. நம் அரண்மனைக்கு பின்னாடியுள்ள மேற்கு தொடர்ச்சி காடு வழியா போனா 2 மலைகள் இணையுற இடத்துல ஒரு முனிவர் பல வருடமாக தவம் புரிகிறாரு. அவர்கிட்ட கேட்ட தீர்வு சொல்லுவாரு. அரண்மனை ஜோசியர் சொன்னது போலவே தளபதியாரும் நள்ளிரவுல காட்டுக்குள்ள வெகு தூரம் நடந்து போனாரு. அங்க 2 மலைகளுக்கு நடுவே கடும் தவத்துல மாமுனிவர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் பக்கத்துல போய் தளபதியார் தொட்டு வணங்கி இப்படி சொன்னாரு. மாமுனிவரே வணக்கம். நான் அனந்த்பூர்ன்ற நாட்டிலிருந்து வர்ற கொஞ்ச நாளாகவே எங்க நாட்டு மன்னர் கடும் உடல் நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு குணமாவுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க ஐயா. அனந்த்பூர் நாடா? அந்த நாட்டை பத்தியும் அந்த மன்னரை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்க. மிகவும் நல்ல மனிதர். அவர் உடல் குணமாக என்ன பண்ணணும்னா, உங்க நாட்டிலேயே ஒரு சிறுவனை அவ விருப்பத்தோட தேர்ந்தெடுக்கணும். அவன் இரவு நேரத்துல தனியா போகணும். மலைகளுக்கு அந்த பக்கம் இருக்க குகைக்குள்ள ஒரு புலியோட பாதுகாப்புல இருக்க மூலிகையாலதான் அவரை காப்பாற்ற முடியும். மாமுனிவர் சொன்னதை கேட்ட தளபதியார் விரைந்து வந்து அமைச்சருங்க கிட்ட சொன்னாரு. அன்னைக்கு மறுநாள் பொழுதும் விடிஞ்சது. ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் அரண்மனை காவலாளி இப்படி சொன்னாரு. உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி. நம்ம மன்னரோட உடல் நலத்தை காப்பாத்த புலிக்கொகைக்கு போய் மூலிகை பறிச்சிட்டு வர சிறுவர்களுக்கு அதிகமான பொற்காசுகள் வழங்கப்படும் நரத அமைச்சர்கள் தலைமையில அறிவிச்சுக்கிற. இதுக்கு விருப்பமுள்ள சிறுவர்கள் மட்டும் இரவு அரண்மனைக்கு வாங்க. அம்மா, நான் நம்ம நாட்டு அரசருக்காக அந்த மூலிகைய பறிச்சிட்டு வரப்போறம்மா. இல்ல, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே பையன். உன்ன அது போல உட முடியாது. நீ அங்கெல்லாம் போக வேணாம். யாரும் போகாதப்போ நீ மட்டும் எதுக்கு போகணும்? ஆனா அது போல நம்ம நாட்டுக்கும் ஒரே அரசர் தானம்மா. அவர் நம்மள பாதுகாக்கிற போல நம்மளும் அவரை பாதுகாக்கணும்ல. இப்படி சொல்லிட்டு அன்னைக்கு இரவு ராமு அரசவைக்கு போனா அங்கு அரண்மனை ஜோசியர் மாமுனிவர் சொன்னதை அப்படியே சொல்லி அனுப்புனாரு. ராமுவும் காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சா. ரொம்ப தூரம் நடந்து ஒரு இடத்துல எந்த வழி போறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருந்தா. அப்போ ஒரு ஆந்தைய பார்த்து வழி கேட்டா. ஆந்தையாரே, நான் ஒரு முக்கியமான விஷயமா புலிக்கொகைக்கு போகணும். அந்த வழி தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்களே. ஆந்தையார் சொன்னது போலவே கிழக்கு பக்கம் ராமு நடக்க ஆரம்பிச்சா. வெகு தூரம் நடந்து அந்த குகைய வந்தடைஞ்சா. அந்த குகைய பார்த்ததும் ராமுவுக்கு பயம் ஏற்பட்டது. இருந்தாலும் தன்னை நம்பியிருக்கிறவங்களுக்காக உள்ள போக முடிவெடுத்தா. அங்க புலி மூலிகை செடிய பாதுகாத்துக்கிட்டு இருந்தது. ராமுவ பார்த்ததும் புலி கடிக்க முயன்றது. பேச ஆரம்பிச்சதும் அமைதியானுச்சு. புலியாரே, உங்க இடத்துக்கு உங்க அனுமதி இல்லாம வந்தது தவறுதான். ஆனா நான் வந்த காரணம் ஒரு நாடும் அந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கிற ஒரு மன்னருக்காக தான் வந்திருக்க. நீங்க கொடுக்கிற இந்த மூலிகையாலதான் இவ்ளோவும் நல்லதா நடக்கும். நீ சொல்றத புரியுது. மேல இருக்கிற நம்பிக்கையால குடுக்கிற இத நல்லதுக்காக பயன்படுத்துவன்னு நம்புற. புலியாருக்கிட்ட இருந்து மூலிகையை எடுத்துக்கிட்டு ராமுவும் அரண்மனைய நோக்கி விரைந்து போனதும் அரண்மனை ஜோசியர்கிட்ட கொடுத்தா அவர் அந்த மூலிகையா மன்னர் மேல தூவி அதை சாப்பிட்டு வச்சாரு. மூலிகை அவர் மேல பட்டதும் பழைய நிலைக்கு மன்னர் திரும்பினாரு. ராமுவுக்கு நன்றி சொல்லி பரிசு தர முற்பட்டாரு. உனக்கு என்ன பரிசு வேணுமோ கேளு. உன்னாலதான் என்னோட உடல் நிலை சரியானது. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு எதுவும் வேணாம் அரசே. நீங்க இப்போ இருக்கிற போலவே எப்போதும் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். அதை கேட்ட மன்னர் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு புத்திசாலித்தனமா இருப்பது ராமுவுக்கு பரிசும் நிறைய பொற்காசுகளையும் கொடுத்தாரு. ராமுவ வீட்டுக்கு போனதும் அவங்க அப்பா அம்மா அவன் நினைச்சு பெருமைப்பட்டாங்க.